وسهلا مرحبا يا رسول الله يا رب صل على النبي يا رب سلم على النبي. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. وقال الله عز وجل في آية أخرى ففروا إلى الله. وقال الله عز وجل في آية أخرى أليس الله بكاف عبدا. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لا تنسى ذكر الله. وقال رسول الله صلى الله عليه وسلم أيضا كل عمل ابن آدم يضاعف الحسنة بعشر أمثالها إلى 700 ضعف. قال الله تعالى إلا الصوم فإنه لي وأنا أجزي به يدع شهوته وطعامه من أجلي للصائم فرحتان فرحة عند فطره وفرحة عند لقاء ربه ولحوه فيه ريح أطيب عند الله من ريح المسك أو كما قال عليه الصلاة والسلام. رواه مسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அனைத்து உலகையும் படைத்து ஆளுகின்ற ஏக இறைவனாம் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் நற்சாந்தியும் நமது உயிரிலும் மேலான கர்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உன்னத குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரது உயரிய தோழர்கள் மீதும் இன்னும் இங்கு யாரெல்லாம் இந்நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத நற்கிருபையும் பரக்கத்தான வளமான நல்வாழ்வும் என்றென்றும் வந்து கொண்டே இருக்கட்டுமாக. ரப்புல் ஆலமீன் நாம் நாடிய ஹலாலான தேட்டங்களையும் நாட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்து நோயின்றி சுகமான ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு ரப்புல் ஆலமீன் கிருபை செய்து புரிவானாக. எல்லாவற்றிற்கும் மேலாக ரப்புல் ஆலமீனுடைய ரிவா என்று சொல்லக்கூடிய அந்த பொருத்தத்தை நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இந்த நிகழ்ச்சியின் தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னை நீ நினைத்தால் நான் உன்னை நினைப்பேன். இந்த தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் இன்றைய 2020 ஹிஜ்ரி 1441 ரமலான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதம் இந்த தருணம் இருக்கிறதே ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை கொண்ட ஒரு தருணமாக நாம் எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இந்த தருணம் குறித்து எந்த வல்லரசு
இருப்பிடத்திற்கே வந்து சொல்லக்கூடிய அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை, ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பல பேர்கள் நம்மை பார்த்து நாம் எல்லாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ளக்கூடிய இதுதான், நாம் வாழும் காலத்திலே இது போன்ற ஒரு ரமலானை நாம் சந்தித்ததில்லை. ஏன்? ஐங்காலம் தொழுகை மஸ்ஜித்களில் இல்லை, இரவு நேர தராவீஹ் தொழுகைகள் இல்லை. இது போன்று யாருக்கும் ஏதாவது தர்மங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடிப்பினைக்கு ஏற்படக்கூடிய வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடிய அவைகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் உலகம் தடுமாறி கொண்டிருக்கின்றது என்று தொலைக்காட்சிகள் சொல்கின்றன. உலகமே செய்வதறியாது திகைத்து நிற்கின்றன. எனவே மனிதர்களே, உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொண்டு இல்லத்திலே இருந்து அடங்கி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அரசாங்கம் அறிவித்துவிட்டன. இன்று நாமெல்லாம் இல்லங்களிலே குடும்பத்தார்களோடு இருந்து அடுத்து நாம் என்ன செய்வது, அடுத்து வாழ்க்கைக்கு உண்டானதை எப்படி தேடிக் கொள்வது என்ற ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில்தான் இங்கு ஒருவன் சொல்கின்றான், யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எந்த அசாதாரண சூழ்நிலையை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அசாதாரண சூழ்நிலையை சாதாரணமாக ஆக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறேன் என்று இங்கு ஒருவன் சொல்கிறான். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் முதல் கொண்டு குடும்பம் வரைக்கும் முழு உலகத்திற்கும் அவன் பொறுப்பெடுக்கிறான். அவன் உத்தரவாதம் தருகிறான். அல்லாஹு காலிகு குல்லி ஷைஇன் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் வகீல். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் படைத்தவன் அல்லாஹ்வே. அல்லாஹு காலிகு குல்லி ஷைஇன் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் வகீல். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதை உருவாக்குவது நாம் தான், அதை அகற்றுவது நாம் தான், அதற்கு நாம் பொறுப்பேற்கிறோம் என்று முடங்கி கொண்டிருக்கக்கூடிய நம் சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீ கவலைப்பட வேண்டாம், நீ துக்கப்பட வேண்டாம், வருங்கால வாழ்வாதாரத்தை பற்றியோ அடுத்த வேலை உணவுக்கை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். நீ என்னை நினைத்தால் நான் உன்னை நினைப்பேன். அல்லாஹ் திருமறையில சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் அதுபோல 152வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான். படைத்தவன் சொல்கின்றான், இந்த உலகமே உங்களை கைவிட்ட நிலையில நான் சொல்கிறேன், பகுத்துருனி அது கொடுக்கும். என்னை நீ நினைத்தால் உன்னை நான் நினைப்பேன். அப்படி என்று சொன்னால் ஒன்று நன்றாக நமக்கு விளங்குகிறது. என்ன? யாரை ஞாபகம் வைக்க வேண்டுமோ, யாரை நம்ப வேண்டுமோ, யாரிடத்தில் வாழ்வாதாரத்தை கேட்க வேண்டுமோ, யாரிடத்தில் உதவியை கேட்க வேண்டுமோ, அவனை மறந்துவிட்டு நாம் அவன் அல்லாதவரிடத்திலே நாம் எல்லாம் நம்பிக்கை வைக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண ஒரு பேரிடரான ஒரு சோதனையை அல்லாஹ் இறக்கி வைத்து இப்பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், என்னை மறந்து விட்டதன் காரணத்தினாலே இப்பொழுது உனக்கு இந்த சோதனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே அது போன்ற அந்த சோதனை உன்னை விட்டு அகல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அற்புதமாக சொல்கிறான், என்னை நினை, என்னை நினை, நான் உன்னை நினைத்து பார்க்கிறேன். நீ என்னை நினைத்தால் நான் அந்த நினைப்புக்கு எப்படி பதில் சொல்வேன் தெரியுமா? உன் குடும்பத்தாரோடு ஒரு வீட்டில் வசிக்கிறாய், உன் தந்தையோடு இருக்கிறாய் வீட்டில், உன் பிள்ளை அழைக்கிறான், அப்பா, அந்த தந்தை என்று அழைக்கிறான். அழைத்த உடனேயே மகன் அழைக்கிறான். எதற்காக அழைத்தான், ஏன் அழைத்தான் என்ற எண்ணம் உன்னுடைய மகனை பற்றி உனக்கு வருகின்றதுனால உடனே நீ கேட்கிறாய். மகன் அழைத்திருக்கிறான், என்ன காரணத்திற்காக அழைத்தான் என்று தெரியவில்லை. மகனிடத்தில் தந்தை வருகின்றான், என்னப்பா ஏன் அழைத்தாய் என்று. அப்படி என்றால் எனக்கு என்ன தேவை இருக்கிறது என்று சொல்கின்ற போது அந்த தேவையை நான் தருகிறேன். இதுபோல ஒரு தந்தை தன்னுடைய மகனை அழைக்கிறான், மகனே
இப்படி உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை அழைத்து பதில் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில், ஒவ்வொருவரும் அந்த உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே ஒரு அடியான் என்னை நோக்கி யா அல்லாஹ் என்று அழைக்கிறார். யா அல்லாஹ் என்று ஒரு மனிதன் என்னை அழைப்பான் என்று சொன்னால், நான் ஒரு மலக்கை அனுப்புகிறேன். ஒரு மலக்கை அனுப்பி அந்த அடியான் என்னை அழைத்திருக்கிறான், ஏன் அழைத்தான் என்று கேள். என் அடியான் என்னை நினைவு கூர்ந்து என்னை அழைத்திருக்கிறான், எனவே அவனுக்கு ஏன் அழைத்தான் என்று கேள். அந்த அடியான் யா அல்லாஹ் என்று ஒரு கவலையான ஒரு பெருமூச்சு விட்டவுடன் அந்த மலக்கு அந்த மனிதனை அணுகி அவனுக்கு பக்கத்திலே இருந்து அவன் நிலையை சுற்றி கொண்டிருக்கின்ற போது, அது பெண்ணாக இருந்தால் ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையிலே 3 குமர்களை நாம் வைத்திருக்கிறோம், எப்படி நாம் இதை கரையேற்றுவோம்? ஒரு தாய், அதுபோல ஒரு தந்தை, தனக்கு பிறந்த குழந்தைகள் பசியோடு பட்டினியோடு வாழக்கூடிய நேரத்திலே இவருடைய பசியையும் பட்டினியும் போக்குவதற்குண்டான வழிமுறைகள், வருமானங்கள், வாழ்வாதாரங்கள் தான் என்ன என்று அவர் எண்ணுகிறார். இப்படி ஒவ்வொருவர்களும் ஒரு நோயாளி என்னுடைய நோய் எப்பொழுது தீருமோ என்ற அடிப்படையில் யா அல்லாஹ் என்று அழைக்கிறார். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கவலைகளை நோக்கி அல்லாஹ்வை நினைத்து அவனை அழைக்கக்கூடிய அந்த நிலையிலே அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு பதிலை ஏற்று ஒரு வானவரை வழக்கை அனுப்பி அந்த அடியானுக்கு என்ன வேண்டும், அவனுடைய கவலை என்ன என்று தெரிந்து வர சொல்லி, அந்த அடியானுக்கு என்ன கவலை இருக்கிறதோ அந்த கவலையை அல்லாஹ் தஆலா போக்கி காட்டுகிறார். இந்த மலைக்கு போய் சொல்கிறார், அந்த தாய் உன்னை அழைத்ததனுடைய நோக்கம் தனக்கு கீழே 3 குமர்கள் இருக்கின்றன, கரையேற்ற வேண்டும். அந்த தந்தை உன்னை அழைத்ததற்குண்டான காரணம் அந்த பிள்ளைகள் பசியோடு இருக்கின்ற காரணத்தினாலே வாழ்வாதாரத்தை கேட்கிறார். இப்படி அவர்கள் இன்னொருவர் அழைத்தது தன்னுடைய நோய் சுகமாக வேண்டும். இப்படி ஒவ்வொருவருடைய அழைப்பையும் அவன் அழைக்கக்கூடிய நேரத்தில் அந்த மலைக்கு போய் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்ற போது அல்லாஹ் அந்த மனிதனுடைய அழைப்பை ஏற்று ஃபதுகுரூனி, அவன் என்னை நினைவு கூர்ந்து விட்டான், அவன் என்னை நினைத்து விட்டான், அதுக்குறக்கும், எனவே நான் அவனை நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் அற்புதமாக சொல்லி காட்டுகிறார். என் அருமை சமுதாயமே, என் அருமை இஸ்லாமிய சமுதாயமே, நாம் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையிலே அடுத்து நமக்கு வாழ்வாதாரத்தினுடைய கேள்விக்குறியாக நாம் எல்லாம் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்திலே, நம்முடைய பிள்ளைகள் வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர்களை இந்த கொடூர நோய் தாக்கிவிடுமோ என்ற அச்சங்களால் இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் அல்லாஹ்வை நெருங்கி அவனை நாம் அழைப்போம் என்று சொன்னால், அவனை நினைத்தோம் நாம் என்று சொன்னால், அந்த அழைப்பிற்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் தன்னுடைய தேவையை குறித்து என்னை நெருங்கி என் பக்கம் அவன் ஒரு அவையிலே என்னை நினைவு கூறுவான் என்று சொன்னான், அல்லது அவனது உள்ளத்தில் அவன் என்னை நினைவு கூறுவான் என்று சொன்னால், நானும் அவனது உள்ளத்தில் அவனை என்னுடைய உள்ளத்தில் நினைவு கூறுவேன். அவன் ஒரு அவையிலே என்னை நினைவு கூறுவான் என்று சொன்னால், அதைவிட சிறந்த ஒரு அவையிலே அவனை நான் நினைவு கூறுவேன். அவன் என் பக்கம் ஒரு முழம் ஒரு ஜான் நெருங்கி வருவான் என்று சொன்னால், நான் அவன் பக்கம் ஒரு முழம் நெருங்கி வருகிறேன். அவன் என் பக்கம் ஒரு முழம் நெருங்கி வருவான் என்று சொன்னால், அவனுக்கு இடதுபுறமும் வலதுபுறமுமாக நான் அவனுக்கு ஆகிவிடுவேன். இடதுபுறம் வலதுபுறம் ஆகிவிட்டமில்லாமல் அவன் ஒரு முழம் இறங்கி வந்து விட்டால் நான் அவன் பக்கம் ஓடி வந்து அவனுக்குண்டான எல்லா தேவைகளையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொன்னதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அருமை சமுதாயமே, நாம் இப்பொழுது நினைக்கக்கூடியது அல்லாஹ்வை தான். ஏனென்று சொன்னால் நம்முடைய சமுதாயம், இந்த உலகம் அல்லாஹ்வை முற்றிலும் 99% மறந்துவிட்ட காரணத்தினாலே ஒரு பேரிடர், ஒரு சோதனையாக, ஒரு தொற்று நோயாக
அல்லாஹு பிகாஃபின் அபதா. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? நான் உனக்கு இருக்கின்றனே, அது உனக்கு போதுமா இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். தற்சமயம் கவலையிலேயும் துக்கத்திலேயும் வாழ்வாதாரத்தை தேடியும் கடனை எந்த சூழ்நிலையில் எப்படி அடைப்பது, வாழ்வாதாரத்திற்கு உண்டான எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மனிதன் செய்வதறியாது திகைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் தான் அல்லாஹ் கேட்கின்றான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அபதா. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? அல்லாஹ் அற்புதமான ஒரு வசனத்தை கேட்கிறான். உனக்கு நான் இருக்கிறேன். உன்னுடைய கவலைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை துடைத் தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். என்னை நினை, என்னிடம் வா, என்னிடத்தில் நெருங்கி வா, என்னிடத்தில் கேள், என்னை வணங்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குறிப்பாக யாரை கேட்க வேண்டுமோ, யாரை நினைக்க வேண்டுமோ, இன்றைய சூழ்நிலையும் கூட நம்முடைய சமூகம் அவனை மறந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு அரசன் அவையை ஒன்று கூட்டினான். ஒரு தினம் ஒன்று கூட்டி அந்த அவையில் விலை உயர்ந்த வைடூரியங்கள், மாணிக்கங்கள், முத்துக்கள், பவளங்கள், இப்படி விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு தன்னுடைய மாளிகையை முன்பாக அள்ளி சிதறி போட்டுவிட்டு அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லோரையும் அழைத்து, உங்களுக்கு இன்றைய ஒரு தினத்திலே இதனுடைய கசானாவில் ஒரு பகுதியிலிருந்து நான் இவ்வளவை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். எனவே உங்களுக்கு வேண்டும் என்பதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அங்கு இருக்கக்கூடிய அத்தனை பணியாளர்கள் ஒவ்வொருவரும் ஓடோடி சென்று தங்களுக்கு தேவையான பவளங்கள், முத்துக்கள், வைடூரியங்கள் என்று இருக்கக்கூடிய உயர்தர பொருட்களை எல்லாம் அள்ளி கொண்டு போட்டி போட்டு எடுத்துக் கொண்டு சென்றார்கள். அதில் ஒரே ஒருவர் மாத்திரம் அவைகள் மீது நோக்கம் இல்லாமல் அப்படியே பார்த்து கொண்டு விட்டு எல்லோரும் அங்கு இருக்கக்கூடிய பொருள்களை கட்டி அணைத்து எடுத்து விட்டு சென்றார்கள். ஆனால் இவர் மாத்திரம் அந்த அரசனை போய் கட்டி அணைத்துக் கொண்டு எனக்கு இவர்தான் வேண்டும் என்று சொல்கிறார். அரசன் அதிர்ந்து போனார். இங்கு வைடூரியங்களையும் விலை உயர்ந்த மாணிக்கங்களை எல்லாம் இங்கு கொடுத்தவர்களெல்லாம் போட்டி போட்டு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நீ மட்டும் அவைகளையெல்லாம் எடுக்காமல் என்னை வந்து கட்டி அணைத்து என் பக்கத்தில் இருக்கிறாய் அப்பா என்னன்னு கேட்டான். அவைகளெல்லாம் இன்று அவர்களுக்கு கிடைத்து அதை சில காலத்திலே அது முடிந்து போய்விடும். ஆனால் இவைகளெல்லாம் வைத்திருக்கக்கூடிய கசானாவை வைத்திருக்கக்கூடியது உங்களுடைய கைகள் தான். எனவே நீங்கள் எனக்கு கிடைத்து விட்டால் இந்த கசானா இருக்கும் காலமெல்லாம், இந்த உலகம் இருக்கும் காலமெல்லாம் உங்களுடைய உதவி எனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அதனால்தான் நீங்கள் சொன்ன இவைகளை விட உங்களை நான் எடுத்துக்கொண்டேன் எனக்கு வேண்டியதாக என்று அவர் சொன்னார். இங்குதான் நாம் கவனிக்க வேண்டும். உலகில் எதையெதையோ எடுப்பதற்கெல்லாம் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், என்னை எடுத்துக்கொள், என்னை இடமா, என்னை நினைத்துப்பார், என்னை நெருங்கி என்னிடத்தில் அருகாமையில் வா. நான் உனக்கு ஆறுதல் தருகிறேன், நான் உனக்கு உணவு தருகிறேன். அந்த ஹைருர் ராஸிகீன், நான் உணவளிப்பவன், நான் பாதுகாப்பு தருபவன், வியாதி விட்டுவிட்டால் சுகம் அளிப்பவன், எல்லாம் என்னுடைய கையில் தான் இருக்கிறது. என்னை மறந்துவிட்டு நீ உலகின் பக்கம் சென்றால் பிறகு எப்படி நான் உனக்கு கிடைப்பேன்? அதனால தான் மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஃபதுகுரூனி அذ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். அருமை சமுதாயமே, அற்புதமான ரமலான் சிந்தனை என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே புனித ரமலான் மாதத்தில் பல சிரமங்களுக்கு மத்தியில் நோன்பை நோற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில அந்த அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். அல்லாஹ் சொல்வதை போல என்னை நினைத்து என் பக்கம் நீ நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் உன் பக்கம் நான் நெருங்கி வந்து விடுவேன். உன் அருகில் நான் இருந்தால் என் அருகில் நீ இருப்பாய் என்று அல்லாஹ் சொல்வதை
ஃபீஹி, அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்வாடை இருக்கிறது. நோன்பாகி நோன்பு நோக்கக்கூடிய நேரத்திலே 14 மணி நேரம் 15 மணி நேரம் அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் விட்டிருக்கக்கூடிய நேரத்தில் பசியின் காரணத்தினால் தாகத்தின் காரணத்தினால் அதனுடைய துர்வாடைகள் அவனுடைய வாயின் வழியாக வருகிறது. அவனுக்கு அது துர்வாடையாக தருகிறது. அவனை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு துர்வாடையாக தருகிறது. இங்கு அல்லாஹ் சொல்கிறான், அத்தியபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்கி, அந்த நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்வாடை இருக்கிறதே, அது நறுமணம் வீசக்கூடியவைகள். அந்த நறுமணத்திலெல்லாம் மிக அழகான நறுமணத்தை வீசக்கூடிய கஸ்தூரியை விட எனக்கு அது சிறந்தது. அந்த பூமியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை எனக்கு மிகவும் உகப்பானது, மனமானது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான இந்த ஹதீஸிலே அழகாக சொல்லி காட்டுவார்கள். என் அருமை சமுதாய மக்களிலே, இப்பொழுது ஒரு லாக்டவுன் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே, ஒரு ஊரடங்கிலே நாமெல்லாம் அதில் அந்த ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இல்லங்களில் தனித்திருந்து, அதுபோல ஒரு அதிகமான நேரங்களில் தனித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அல்லாஹ் சொல்கிறான், என்னை அந்த நேரத்தில் பயன்படுத்தி நினைத்து அழுது தொழுது துஆ செய்து என்னோடு நெருங்கி என்னுடைய அன்பையும் ரஹ்மத்தையும் பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த ஒரு கால சூழலை உனக்கு நான் தந்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு முஸ்லிமான மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் தஆலா இதன் வாயிலாக ஒரு நற்செய்தியை சொல்லிவிட்டு, ஃபதுகுரூனி அதுகுருக்கும், எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னை நீ நினைத்துக் கொண்டே இருப்பாயாக, என்னை நீ மறந்து